பயனுள்ள கார்த்திகை தீபத் திருநாளோட தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். கார்த்திகை மாதம் பிறந்தாலே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம். அதாவது நிறைய பேர் மாதம் முழுவதும் வீட்டில் விளக்கு வைப்பாங்க வீட்டு வாசலில். சில பேர் அந்த திருக்கார்த்திகைன்னு சொல்லக்கூடிய அந்த 3 நாள் மட்டும் விளக்கு வைப்பாங்க. கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து என்னைக்கு வருதோ அந்த நாளை தான் திருக்கார்த்திகை, அதாவது தீபத் திருநாளாக நம்ம கொண்டாடுறோம். கார்த்திகை மாதத்தில் இந்த தீபத் திருநாள் நமக்கு நவம்பர் 26ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:05 மறுநாள் நவம்பர் 27 திங்கட்கிழமை மதியம் 1:35 வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது நமக்கு. இந்த நேரத்தில் தான் நமக்கு பௌர்ணமி திதியும் சேர்ந்து வருது. அதனால் இந்த நேரத்தில் தான் நம்ம திருக்கார்த்திகையை கொண்டாடணும். நவம்பர் 26 அதிகாலையில் 4 மணிக்கு திருவண்ணாமலையில் பரணி தீபம் ஏற்றுறாங்க. மாலை 6 மணிக்கு திருக்கார்த்திகை தீபம் ஏற்றுறாங்க. திருவண்ணாமலையில் மாலை 6 மணிக்கு அந்த திருக்கார்த்திகை தீபம் ஏற்றுனதுக்கு அடுத்து தான் நம்ம வீடுகளில் நம்ம விளக்கு ஏற்றணும். முதல் நாள், அதாவது நவம்பர் 25 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு பரணி தீபம் வீட்டில் ஏற்றலாம். மறுநாள் 26 ஞாயிற்றுக்கிழமை திருக்கார்த்திகை தீபம் ஏற்றணும். திருவண்ணாமலையில் 6 மணிக்கு அங்கே தீபம் ஏற்றுனதுக்கு அடுத்து தான் நம்ம வீடுகளில் ஏற்றணும். இப்போ தீபம் வீடுகளில் எந்தெந்த இடத்துல ஏற்றி வைக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக வீட்டு வாசலில் முதல்ல ஏற்றணும். வீட்டு வாசலில் படிக்கட்டு இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, இல்லை மாடி வீடு நீங்கள் படி வழியாக ஏறி போகணும் அப்படின்னா எல்லா படியிலையும் வச்சா நல்லது. ஏன்னா பொதுவாக படிக்கட்டை ராகு கேதுகளுக்குரிய இடம்னு சொல்கிறாங்க. படிக்கட்டு, வீட்டு வாசல், அப்புறம் பூஜை அறை, கிச்சன், ஹால் அப்படின்னு எல்லா இடத்துலையும் விளக்கு நம்ம ஏற்றி வைக்கலாம். குறைஞ்சது 27 விளக்கு ஏற்றி வைக்கணும். அதிகபட்சம் எவ்வளோ விளக்குனாலும் நம்மளால் எவ்வளோ முடியுதோ அதை ஏற்றி வைக்கலாம். ஆனால் குறைஞ்சது 27 விளக்கு ஏற்றணும். திருக்கார்த்திகை அன்னைக்கு ஒரு சிலர் வீட்டில் சிவபெருமான் படம் வச்சு அதில் தேங்காய் பழம் உடைச்சி விளக்கு வச்சு சிவபெருமானை கும்பிடுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா முருகப்பெருமான் படம் வச்சு அவருக்கு மாவிளக்கு வச்சு இதே மாதிரி தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு வச்சு கும்பிடுவாங்க. இது ரொம்ப விசேஷமாக இருக்கும். வாழ்க்கையில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் நீங்கி, வறுமை இருள் எல்லாம் நீங்கி வாழ்க்கை ஒளிமயமாக பிரகாசமாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இறைவனை வேண்டி வீட்டில் விளக்கேற்றி வச்சு வழிபாடு பண்ணுறது தான் இந்த திருக்கார்த்திகை தினத்தோட சிறப்பு. வாழ்க்கையில் துன்பம் எனும் இருள் நீங்கி ஒளிமயமான எதிர்காலம் அமையறதுக்கு இந்த திருக்கார்த்திகை திருநாளில் அனைவரும் வீடுகளில் விளக்கேற்றி இறைவனை வழிபடுவோம். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம்.